ஓ சார். நைட் பாடத்துக்கு வரல. நீங்க கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போகணும். புறம் செல்ல மறந்துட்டு சார் தராங்க. புறம் செல்லப்படாது கிளாஸ் நடக்கல உங்களுக்கு செலவழிச்சது பிறகு மிஸ்ஸிங் கிளாஸ் போட மாட்டாங்க எப்படி ஏன்டா 2 கிளாஸ் அப்படி மிஸ் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு சொல்லப்படாது. அப்படிதானே? நீங்க சொல்லி ம். பேச்சு மதிச்சு அரேஞ்ச் பண்ணி தந்தால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைண்டா மறந்தா அது புறவு செல்லப்படாது. கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தரல, டைம் போடல அப்படின்னு சொல்லப்படாது. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுக்கான ஆதாரம் உங்களோட கிளாஸ் சுச்சுவேஷன் தான். இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் கல்கலாட நினைக்கிறேன். அதில் உதாரண பகுதியில் தான் நாங்கள் பார்க்கணும். இது ரெண்டாவது செட்டம். சாரி, உங்களோட ஃபஸ்ட் 2 சட்டத்தை முடிச்சிக்கிறீங்க. ராட சட்டத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் போன கிளாஸில். குண்ணா என்ற பகுதியை டார்கெட் பண்ணி சட்டு செய்யப்பட்ட நூல், சட்டு செய்யப்பட்ட மீமை பற்றி பார்த்தோம். மூணாவது சட்டம் கல்கலா. கல்கலா பொறுத்த வரைக்கும் இதில் பேசிக்கான சில விஷயங்கள் நான் படிச்சிட்டோம். அது என்ன சொல்கிறேன், எப்படி ஓதுற அமைப்புகள் பெரும்பாலும் படிச்சுக்கிறோம். பட் சட்ட அமைப்பாக சட்டத்தில் வரக்கூடிய அந்த ஒழுங்குட அமைப்பில் நாங்கள் படிக்கல. அதான் இங்கே நோட்ஸை நாங்கள் உங்களுக்கு வழங்கப்படுத்துவோம். கல்கலாங்கிறது அஹ், 2 வகைகளை குர்ஆன்ல அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. குத்துபு ஜாதி என்ற 5 எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும். எழுத்துக்கள் ரெண்டும் அந்த குர்ஆன் அடையாளப்படுத்தப்பட்ட 2 அமைப்புகள்ல முதலாவது அமைப்பு அவதானிச்சம் என்றால் அதுல கல்கலாட எழுத்துக்கள் 5 இருக்குது. அதுல ஏதாவது ஒன்று சுக்கூன் என்ற அடையாளத்தோட குர்ஆன்ல வரணும். எங்கனைக்கு வரணும் என்றால் வசனத்துல இடையில வரணும். நாங்க நிறுத்தி ஓதுற இடத்துலயோ அல்லது இத பார்த்தோம் சார். முதல் போய் பார்த்துட்டுமா ஓ, ஓதியும் பார்த்தேன். பிள்ளை வந்துச்சு அப்படியா? இல்ல. ஃபுல்லா சரியா? ஓ. சுவர் தானே? ஓ. இப்ப 2வது தான் பார்க்கணும் அப்படியா? ம். சுவர் தானே? எனக்கு ஞாபகம் இல்லை. ஓ. ஓ. ரெக்கார்டிங் தான் சரி. 2வது பகுதியில் இருக்கிற விஷயம் என்னென்றால் லாஸ்ட்டுக்கு சுக்கூன் வரும். எங்க நிப்பாட்டுற இடத்துல அல்லது வசனத்துல இறுதியில சுக்கூண்ட அடையாளத்தை பார்க்கறல்ல. இங்க நாங்க சுக்கூண்ட உச்சரிப்பை தான் பார்ப்போம். ஆனால் சுக்கூன் வந்தாலும் அதுவும் இங்க தான் வரும். ஒரு தடவை இது மூணும் இதுல முக்கியமான வேறுபாடுகள். முதலாவது கல்கலா குபுராவுக்கும் பெய்கிற கல்கலா சூரா சாரி குபுராவுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் 3. இதெல்லாம இதை நீங்க வாசிச்சு பார்த்தா விலங்கு மிச்ச லேசி. நான் சொன்னேனே கடைசியில சுக்கூன் வர கேன்செப்ட் உண்டு. இப்ப இந்த நீங்க வசனங்களை பார்த்தீங்கன்னா இதுல இறுதியாக சுக்கூன் தான் வருது. அப்ப கடைசியில சுக்கூன் அடையாளம் மிகுது. எனவே இது கல்கலா சூறா கொண்டு போயிலுமான்னு கேட்டா அது பிழை. அப்படி அல்ல. அந்த கேன்செப்ட் விளங்குது அப்படியே. ம். ஆகவே வசனத்துல இறுதி என்ற பகுதி தான் நாங்க பார்ப்போமே தவிர சுக்கூன் அடையாளத்தை பார்க்க மாட்டோம். ரைட், ஒதுங்க பாப்போம். بسم الله الرحمن الرحيم. فإذا فرغت فانصب. ஸ்வா உச்சரிங்க போதாது. فإذا فرغت فانصب. ஓகே, 2வது. وإلى ربك فارغب. சரி போதுங்க. وإلى ربك فارغب. 3வது. كلا لا تطعه واسجد وقترب. كلا لا تطعه واسجد واقترب. பிழை, பெரிய பிழை. ராபில் ஆயிட்ட. இப்படி பிழை ஆயினா திருப்பி பாடத்துல நான் படிவேன். படிச்ச படத்துல வரப்படாது. كلا لا تطعه واسجد واقترب. சரி போதுங்க. كلا لا تطعه
تطعه தூத்தி واسجد பெல وقترب தூத்தி என்று வர இயலாது. அதான் பெல. تطع தூத்தி அல்ல, தூ ஒத்தி பெரிய தா வரணும். போன கிளாஸ்ல இந்த வசனம் வந்தீங்க. كلا அங்க நீங்க பிழை விட்டீங்கத்தெல்லாம் இப்ப திருப்பிங்க பிழையாகுது. ஆகவே நீங்க படித்த பாடத்துல ஓதுன வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம் அது. காலம் பூரா அப்படி தான் ஆகும், மௌத்து வரையும் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி 50 முறை கிளாஸ் வந்து வேலை இல்லை. ம். كلا لا تطعه واسجد واقترب தர்றி பிழை. كلا لا تطعه واسجد واقترب திருப்பி வருங்க. كلا لا تطعه واسجد واقترب பிழை. كلا لا تطعه واسجد واقترب وقترب كلا وقترب. كلا لا تطعه واسجد واقترب தர்றி பிழை. தர்றி தான் வருது. தர்றி என்று போகையில அது அப்படின்னா ராத்திரி படிக்கணும். இப்ப தர்றி என்று வாய் திறக்க كلا மாட்டீங்கன்னா لا ரால பிரச்சனை இருக்குது. كلا لا تطعه واسجد واقترب திருப்பி வருங்க. كلا لا تطعه واسجد واقترب 50 முறை ஓத வைக்கப்படாது வசனத்தை. ஓதுங்க. ما أغنى عنه ماله وما كسب திருப்பி ஓதுங்க. ما أغنى عنه ماله وما كسب இப்போ மூணாவது பாவம். كلا لا تطعه واسجد واقترب وقترب கொஞ்சம் பெய்திட்டு وقتري. كلا لا تطعه واسجد واقترب بلا طري تري وقترب وقترب. تري பெய்திட்டு. كلا لا تطعه واسجد واقترب திருப்பி ஓதுங்க. كلا لا تطعه واسجد واقترب 4வது பாவம். ما أغنى عنه ماله وما كسب திருப்பி ஓதுங்க. உகாட சவுண்ட் பெல. ما أغنى عنه ماله وما كسب 5வது. سيصلى نارا ذات لهب திருப்பி ஓதுங்க. سيصلى نارا ذات لهب 3வது பெல வராம. كلا لا تطعه واسجد واقترب ஓகே. ஜிமோது பாவம் பெல வரப்படாது. والسماء ذات البروج
திருப்பி ஒதுங்க. சவுண்ட் விட்டு விட்டு வருது. والسماء ذات البروج. ரெண்டாவது. من الله ذي المعارج. திருப்பி ஒதுங்க. من الله ذي المعارج. ஓகே. மூணாவது. بل كذبوا بالحق لما جاء. لما جاء. بل كذبوا بالحق لما لما بلا جاء. இப்படிங்க. لما جاء ஒன்னா சீரிங்க. ஓகே. ஒன்னா செய்யறது சரி. அதுக்குரிய நீட்டுறதுக்கு டைமே கொடுத்துக்கோங்க. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. சரி போதும் பாவம். بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر அம்ரிம் பல. مريج. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. கொஞ்சம் சத்தம் போட்டு பாவம். பிள்ளை வராம. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر அம்ரி பல. مريج. திருப்பி திருப்பி அம்ரி தானே வருது. எந்த எழுத்து சிறப்பில் அதுல? ராதான் பல. சட்டம் பல. திருப்பி ரா படிக்கணும். இப்போ மூணு இடத்துல ரால பல வந்து இது. அடுத்த பாடம் நடக்கா. ரால பல வந்தா மூணு இடத்துல ரால பல வந்து. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر பி நீட்டில் இப்போ அடுத்து பிரிங்க. مريج. மதுரை அடையாளம். بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. அம்ரிம். அம்ரிம். بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر இந்த ரீ பல. அம்ரி தான் مريج. போகுது. فهم في أمر கேட்டுங்க கேட்டுங்க. பி பி مريج. எத்தனை செகண்ட் நீட்டணும். நீட்ட வேண்டிய இடத்துல நீட்ட மாட்டேங்க. பி எத்தனை செகண்ட் நீட்டணும். மதுரை அடையாளம் உண்டிக்குதா. آه. ஆ. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر பல. அம்ரி பல. مريج. சொன்னேனே நான், சட்டம் படிக்க சட்டம் போட்டு நீங்க அப்ளை பண்ணலண்டா திருப்பி திருப்பி ஒரு வசனத்தை 100 முறை ஓத வேண்டி வரும். فهم في أمر டி வரல, இன்னும் வரல. مريج. فهم في أمر مريج.
திருப்பி பாவம். فهم في أمر مريج வசனத்தை ஃபுல்லா வந்து பாவம். بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج திருப்பி பாவம். ஃபுல்லா வருதுமா? بل بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج சத்து செய்யப்பட்ட மீமிக்குதா? آه என்ன செய்யணும்? பார்த்துட்டு போகணும். அப்படிதானே யோஸ்மான்? آه பார்த்துட்டு போனா சரியா? அதான் படிச்சிக்க வேணாம். ஆ. فهم في அதில்லையா ஓ, எனக்கு நீ சத்து செய்யப்பட்டையும் எங்கே இது எனக்கு கேட்கக்கூடாது. இதில் என்ன கேட்டால் நீங்கள் நேசத்தை இவ்வளோ வரை எனக்கு கேள்விக்கணும். சத்து செய்யப்பட்ட இவன் இது அப்போ அதில் என்ன செய்யணும்? فهم في أمر مريج சரி நாளை வாங்க. தான் பிரச்சனை. ஆ, 50% 50 பேர் ஓத வேண்டிய ஒரு வசனம் தெரியும். ஆ, ஏதோ சார் நாலாவதா நாலாவது தான். أفلم ينظروا أفلم ينظروا إلى السماء فوقهم كيف பிழை. بنيناها أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها நாஹா எல்லாம் மாறணும். ஹே. أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها பிழை وما பிழை 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 படி சட்டம் எல்லாம் மிஸ்டேக் ஆகுது. பாடத்தை அப்படி திருப்பி அடுத்த பாடத்துக்கு ஓதணுமா? புதிய பாடம் நடக்காது. நான் இந்த வாரம் ரிவ்யூ பண்ண வர அவ்வளோ பேல வந்து ரால பேல சதி செய்யப்பட்ட மீமில் பேல மதுகளில் பேல. أفلم ينظروا ரா போதாது. إلى السماء ரா போதாது. أفلم ينظروا தூ வராது. إلى துவாதிர السماء சவுண்ட் வருது, வரப்படாது. படிச்சிட்டீங்க, இது துவா சவுண்ட் வரையில அது. أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها இல்ல, சதி وما செய்யப்பட்ட மீன். சதி செய்யப்பட்ட நூல் நிக்குது. சரி அரவாசி நீ தோதுவா அப்படி இல்லை, ஃபுல்லாக தான் வரும். இப்போ எப்படின்னா சட்டமெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பக்கத்துல ஒரு வசனம் வந்தாலும் ஒரு இடத்துல பிழை வந்தாலும் வசனத்தை ஸ்டாலின் தான் நீங்க ஓத வேண்டியிருக்கும். வசனத்தை கடைசி சொல்ல பிழை விட்டாலும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. குர்ஆன் ஓத போற டைம்ல ஒரு பக்கத்துல ஒரு பிழை வருதுன்றால் ஒரு பக்கம் ஒரு வசனம் ஆகிக்குது. அந்த ஒரு வசனத்துல கடைசி லைன்ல நீங்க பிழை விட்டாலும் அந்த வசனத்தை நீங்க திருப்பி ஓதணும். அல்லது உங்களோட ஓதல் மௌத்து வரைக்கும் திருந்தாது. அப்படித்தான் ஓதுவீங்க, பிழையா தான் ஓதுவீங்க. கிளாஸ்ல வந்து படம் காட்டிட்டு போவீங்க. أفلم இப்போ அதே மாதிரி தான் இதுவும். கிளாஸ்ல படம் காட்டிலும் ஓதல் திருந்தாது. நீங்க தலைகளாக நின்றாலும் திருப்பி இன்னொரு டைப் தனிமையில இருந்து ஓத போகல பிழையா தான் ஓதுவீங்க. அப்ப அங்கனைக்கு நீங்க பிழையாவது நான் காரணம் இல்லை. ஏன்? அது உங்களோட நாக்கு, நீங்க திருந்தாது, நீங்கள் ஒரு சொல்லப்படாது. ஆனா நாங்க என்ன செய்வோம்? கண்டிப்பா கட்டாயமா நிற்போம். அதுல நீங்க திருப்பி ஓதா அறிவுங்கிறது.
இப்போ நீ பிளவு விடுறீங்க أفلم வசையனால. ين... அப்படிதானே? வசையனால நீ பிளவு விடுறீங்க. ஆனால் முன்பகுதி பெண்ணாமற் பகுதி கொண்டு இருக்குது. அது நீ ஓதிட்டு வந்தால் அந்த இடத்துல திருத்தணும். அதான் நான் கூட திருத்தம். ம். أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج திருப்பி ஒரு கோதுங்க பிறகு வராமல் கடைசி. أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها பில சரி பில. وما சொன்னே நீ தலையில் நின்றாலும் அந்த ஓதல் வராது. நான் அனுபவத்தில் சொல்ற மாதிரி இந்த திருப்பியில தான் வரீங்க. திருப்பி உண்ணா பேசிட்டு ஏன்னா உன் மனசுல அந்த இடம் நான் உண்ணாவோட ஓதனம் என்ற ஐடியா வரதே இல்லை. திருப்பி போதும். أفلم ينظروا إلى السماء فوقهم كيف பவுக்க பில. بنينا பவுக்கண்டு வரையில அது பவுக்கா கேன்னு மாறையில தான். أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من ம் 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 أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج திருப்பி வந்து போகும். லாஸ்ட் டைம் இது பெறப்படாது. வந்தா அப்படி பாடிட்டோம் கிளாஸை போதும். இதுக்கு மேலே ரிப்பீட் பண்ணல தான். أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج ம் அஞ்சாவது. والأرض தேப்பல. والأرض ஆ துவா குட். எடுங்க. والأرض இல்ல مددناها சரி ராப்பில ரா. والأرض مددناها وألقينا فيها ஃபீஹா رواسي எப்படி ஆஜியார் ஃபீஹா இருந்து போயிலும் என்ன ஒழுங்கு இது? நீங்க நினைச்ச மாதிரி நிப்பாட்டி போய் மகுரம் இல்ல தலைகீழா போகும் கருத்து எல்லாம் அப்படி ஓதினா. நீங்க நிப்பாட்டுற ஒழுங்கா நிப்பாட்டினா கருத்து தலைகீழா போய்த்திரும். முன்னுக்கால சொல்லிட்டு பின்னுக்கால வேற என்னது சொல்ல மாதிரி இருக்கும். ம். சரி வாவ் ஃபா வந்து எந்த பா வந்து ஃபே ஹரக்கத் தான் கொண்டு ஃபீ. வந்து ஃபேண்டு ஃபீ தான் இருக்கும். பக்கத்துல வாவிக்குது பக்கத்துல ஃபீக்குது எப்படி நிப்பாட்டுறது? அதுக்கு பிறகு திருப்பி வா வருது. எல்லாம் எல்லாம் சொல்லி தந்தீங்க. பாப்போமே எல்லாமே சொல்லி தரப்பட்டி சொல்லுங்க பாவம். இந்த ஆன்சரை காணும். ஃபேண்டு வரணும் ஃபீண்டா வந்துக்குது. ஃபேக்கும் ஃபீக்கு வித்தியாசம் வழங்குதா? ஃபத்தஹத்துனுக்கும் கஸ்ரத்துனுக்கும் வித்தியாசம் வழங்குதா? தூக்கத்துலேயே தெரியணும். ஏ உஸ்மான். சரி ஃபேண்டு வந்தா மட்டுமா ஐந்து ஓதையிலும் அப்போ நீங்கள் ரெக்கார்டு கேட்கல எனக்கு திருப்பி கேள்வி கேட்குறீங்க போய் ரெக்கார்டை பாருங்க. நான் எழுத மாட்டேன். அது நோட்ஸ்லாம் எங்க அதில் எங்கே பேசிட்டேனா அதெல்லாம் தேவையில்லை. சரி சரி உஸ்மான், எங்க நோட்ஸ் எல்லாம் வைல. சரி சரி நீக்கி ஏய் சரி ஈக்குதானா? பாப்போம். இருந்தா ஓதலாம் பிரச்சனை இல்லை. ஓதும் ஓதும் பாவம். والأرض مددناها وألقينا فيها தேவையில்லை. رواسي
والأرض مددناها وألقينا فيها பில والأرض பில அப்ப مددناها அருளையும் பில்றா பில. والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا பத்துனா தாவ فيها கலக்கலாம், தாவ கலக்கலாது. பத்துனா தாவ கலக்க முடியாது. وأنبتنا فيها من كل زوج والأرض مددناها وألقينا அப்படி فيها ஒரு பில. அந்த முதல் இப்ப திருப்பி வாழ்க்கைனா ரிப்பீட் பண்ணப்படாது. அது உங்களோட ஓதலுக்கு குழப்பம். ஒரு இடத்துல நீங்க வாவுல நிப்பாட்டினா அடுத்த பகுதியில இருந்து போறீங்க, திருப்பி வாவுல நிப்பாட்டினா திருப்பி ரிப்பீட் பண்றீங்க. என்ன ஓதல் இது? எல்லாம் மிக்சிங். கலப்படம் ஓதல்ல கலப்படம் சொல்றது இதுதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓதுறேன்னு சொல்லி. அப்படி இல்ல, ஒழுங்கோட ஒழுங்கோட ஒழுங்குல நீங்க ஓதணும். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஓதுனீங்க? ரவாசியில நிப்பாட்டினீங்க. இப்போ 54 இருந்து ஓதுனீங்க. அந்த ஒழுங்கு தான் நீங்க ஓதுற ஓதல் ஒழுங்கு. அப்படித்தானே? இப்ப என்ன செஞ்சீங்க? வாழ்க்கையினால நிப்பாட்டிட்டு திருப்பி வாழ்க்கையினால இருந்து போறீங்க. அப்ப அதுக்கு இது முரணே. விளங்குதா உஸ்மான்? சார் அப்படி வந்து பிள்ளையா சார்? பிறதானே ஓதுறதுக்கு ஒழுங்கு, ஒரு ஒழுங்கு தான் நீக்கணும். நீங்க வாய்க்கு வர மாதிரிலாம் நினைச்ச மாதிரிலாம் ஓதலுமா அப்படி? இப்ப நீங்க நிப்பாட்டி ஓதுனீங்க, இப்படி ரவாசியில நிப்பாட்டிட்டு 54 இருந்து ஓதுனீங்க. அதானே உங்களுக்கு சொல்லித் தரப்பட்ட ஒழுங்கு அப்படித்தான். நீங்க அப்படிதான் ஓதுகிறீங்க. திருப்பி என்னதுக்கு மததுனாக அல்கைனா நிப்பாட்டிட்டு திருப்பி அல்கைனா எடுத்து எடுத்தீங்க. நிப்பாட்டத்துல நிறைய இன்னும் நிறைய இதுக்குதானே எது சட்டம். இது? எது இது? இப்ப நான் சொல்லி தந்த ஒழுங்குல வேற சட்டம் இல்லை, அதான் சட்டம். நீங்க அப்படி ஓதுனா கருத்து பிழை. இன்னைக்கு நிப்பாட்டுற ஒழுங்கு வந்து மிக முக்கியமாக வரைக்கும் கருத்து பிழை. அப்படின்னா நீங்க ஃபுல்லா லுவா படிச்சு, நகுவ படிச்சு, சரப்பை படிச்சு, அதவை படிச்சு வந்து ஓதணும். இந்த வசனத்துல வர இலக்கண இலக்கிய நகு பிழையை வந்து என்கிட்ட சொல்லணும் இப்படி வருதுன்னு சொல்லி. அந்த சட்டங்களை நீங்க படிக்காம குறைவான ஓது இல்லைமெண்டா ஓதலாம். அதுக்கான இலகுவான வழியை தான் உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டி. நீங்க அதுக்கு கொண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினா விளங்குதா? மததினாக ம். நிப்பாட்டினா அது ஒரு பகுதி. வல் அர்த மததினாகங்கிறது ஒரு பகுதி. அல்கைனா ஃபீஹா சரி, ரவாசிங்கிறது இப்ப இன்னும் ஒரு பகுதி. ஓதிட்டு போகலாம் அந்த வாவில்லாட்டி பால. அது அது வா இல்லாட்டி இப்ப வேற விஷயம். சரி, வாவுல ஆ, இப்ப ஒவ்வொரு சொல் முடிய முடிய வாவு வந்து அதை நிப்பாட்டி ஓதல் தானே? அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஷயம் எப்படி ஓதுறேன்னு சொல்லி. இப்ப ரெக்கார்ட கேளுங்க. திருப்பி சொல்ல மாட்டேன். பக்கத்து பக்கத்து பக்கத்துல வா வா வாருது, பக்கத்து பக்கத்துல ஃபே வா வருது, பக்கத்துல சும்மா வா வாருது வந்தா எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், அதுல உள்ள சிஸ்டம் என்னங்கிறத நான் சொல்லி தந்துட்டேன். அந்த உதாரணம் நான் படிச்ச அந்த உதாரண பகுதியில் அதுக்கேற்ற ஒரு வசனம் ஒன்று தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. கல்கலாட செகண்ட் பார்ட்டை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். ராடை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுங்க. சதி செய்யப்பட்ட நூன்மீமை போயிட்டு பாருங்க. மத்துகளை வச்சு ஓதுறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்லையும் இதே மாதிரி பிள்ளை ஜிம்ல வரப்படாது. ஜிம்ல கல்கலா குபுரால வரப்படாது இன்ஷா அல்லாஹ். கல்கலா குபுராலையா நான் சூறா கேட்கல.